இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்பந்தம் நன்மைகள் என்ன? இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையே வரலாற்று சிறப்புமிக்க தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு. இந்த ஒப்பந்தத்தால இந்தியாவுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்க இருக்கு. குறிப்பா தமிழ்நாட்டுக்கும் இந்த ஒப்பந்தம் நன்மைகள் செய்ய இருக்கு. இந்த ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு முதல் அமலுக்கு வரும்னு அறிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில இந்தியாவில் எந்தெந்த பொருட்களோட விலையெல்லாம் குறையும், ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் இந்திய வர்த்தகர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கும் போன்றவைகள் எல்லாம் பார்க்க இருக்கும். இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான பின் பேசிய பிரதமர் மோடி, இந்திய வரலாற்றிலேயே இதுவரை இல்லாத மிகப்பெரிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம்னு பெருமிதம் கொண்டார். மேலும் இந்த ஒப்பந்தம் மூலமா வர்த்தகம் மற்றும் உலகளாவிய விநியோக சங்கிலி ஆகிய இரண்டும் வலுப்பெறும்னு தெரிவித்தார். இந்தியா ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடையற்ற ஒப்பந்தத்தால் கிடைக்கப் போகும் பலன்கள் என்ன, இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன, இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். இந்தியா ஐரோப்பிய ஒன்றிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்துல பல்வேறு சிறப்பம்சங்கள் இடம்பெற்றிருக்கு. இந்தியா தன்னோட மற்ற வர்த்தக கூட்டாளிகளுக்கு வழங்காத வரி சலுகைகளை ஐரோப்பிய ஒன்றியத்தோட 27 நாடுகளுக்கு வழங்கும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார்கள் மீதான வரி 110% இருந்து 10% குறைக்கப்படும்னும், கார் பாகங்கள் மீதான வரி அடுத்த 5 முதல் 10 ஆண்டுகள்ல முழுமையா நீக்கப்படும்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இயந்திரங்கள் மீது 44% வரையிலையும், ரசாயனங்கள் மீது 22% வரையிலையும், மருந்துகள் மீது 11% வரையிலையும் விதிக்கப்படும் வரிகள் பெரும்பாலும் நீக்கப்படும். 2024-25 நிதியாண்டுல இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான பொருட்கள் வர்த்தகம் சுமார் 11.5 லட்சம் கோடி ரூபாயா இருந்துச்சு. சேவை வர்த்தகம் 7.2 லட்சம் கோடி ரூபாயா இருந்துச்சு. ஜவுளி, ஆயத்த ஆடைகள் மீதான வரி 0 இருக்கும்னு தெரிவிக்கிறாங்க. மேலும் இந்த ஒப்பந்தம் $263.5 பில்லியன் மதிப்புள்ள ஐரோப்பிய ஒன்றிய ஜவுளி சந்தைக்கான வாய்ப்பை திறந்துவிடும்னும், இது கைவினை கலைஞர்கள், பெண்கள், நெசவாளர்கள் மற்றும் குறு சிறு நடுத்தர தொழில் செய்பவர்களுக்கு குறிப்பிடத்தக்க வேலைவாய்ப்பை உருவாக்கும்னும் தெரிவிக்கிறாங்க. அது தவிர இந்தியாவில் இருந்து ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு போகும் சுமார் 99% ஏற்றுமதிகள் இனி 0 வரம்புக்குள்ள வரும்னும், அதே போல இந்தியா தனது 99%க்கும் மேலான ஏற்றுமதிக்கு ஐரோப்பிய சந்தையில நேரடி மற்றும் எளிதான அணுகலை பெறும்னும் தெரிவிக்கப்படுது. ஐரோப்பாவுக்கு செல்லும் தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்கள் பயனடையும் வகையில ஐடி, கல்வி மற்றும் நிதி போன்ற துறைகள்ல இந்தியாவுக்கு அனுமதி வழங்கப்படும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த ஒப்பந்தத்தால ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படுற பல்வேறு பொருட்களோட விலை குறைய இருக்கு. ஐரோப்பிய தயாரிப்புகளான மெர்சிடிஸ், ஆடி, BMW கார்களுக்கான இறக்குமதி வரி இப்போ 100%க்கும் அதிகமாயிருக்கு. இந்த ஒப்பந்தத்தால சுமார் 16 லட்சம் ரூபாய்க்கு அதிகமான விலை கொண்ட ஆடம்பர கார்களுக்கான வரி 40% குறையும்னும், அதனால கார்களோட விலை கணிசமா குறையும்னும் சொல்லப்படுது. அதே போல பிரான்ஸ், இத்தாலி, ஸ்பெயின் போன்ற நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு இறக்குமதி செய்யப்படும் ஒயின் விலையும் குறைய இருக்கு. ஒயின்களுக்கு 150% வரி இருக்கிற நிலையில புதிய ஒப்பந்தத்தின்படி வரி 20% குறையும். இதனால ஐரோப்பிய ஒயின்கள் இந்திய சந்தையில குறைந்த விலைக்கு கிடைக்கும். இதை தவிர அத்தியாவசிய தேவையா இருக்கிற மருந்து பொருட்களோட விலையும் குறையும். மருத்துவ கருவிகள், புற்றுநோய் உள்ளிட்ட கடுமையான நோய்களுக்கான மருந்துகள் விலையும் குறையும். அதே போல இந்தியாவில் தயாரிக்கப்படும் மருந்துகள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு ஏற்றுமதி செய்வதற்கு ஏற்ப அதோட சந்தை இந்திய மருந்து உற்பத்தியாளர்களுக்கு திறக்கப்படும். ஐரோப்பிய ஒன்றியத்துடனான ஒப்பந்தத்தால தமிழ்நாட்டுக்கும் பல நன்மைகள் கிடைக்க இருக்கு. இந்தியா ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான வர்த்தகத்துல தமிழகத்தோட பங்கு 20% வரை இருக்குன்னு நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் முக்கிய ஏற்றுமதி துறைகள் எல்லாமே நேரடியா பலனடையும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா திருப்பூர், ஈரோடு, சேலம், கரூர் போன்ற நகரங்கள் இந்தியாவோட ஆடை ஏற்றுமதி மையமா இருக்கு. இந்த நகரங்கள் பெருமளவு பயனடைவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. சென்னை, ஹொசூர், கோவை, தூத்துக்குடி, நாகப்பட்டினம் ஆகிய நகரங்களில் இருந்து வரும் பொருட்கள், வாகன உதிரி பாகங்கள், மின்னணுவியல் பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், மசாலா பொருட்கள் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஆகியவைகளும் அதிக போட்டி திறனோட ஏற்றுமதியை அதிகரிக்க முடியும்னு சொல்லப்படுது. விவசாயிகள், மீனவர்கள், சிறு உற்பத்தியாளர்கள்,
ஸ்டார்ட் அப் நிறுவனங்களும் பயன்பெறுவாங்கன்னு தெரிவிக்கிறாங்க. மற்ற நாடுகளிடையே போடப்படும் வர்த்தக ஒப்பந்தங்கள் உலகளாவிய சந்தைக்கு இந்திய பொருட்களை எளிதா சந்தைப்படுத்த முடியும் அப்படின்றத தாண்டி ஏற்றுமதிகள் அதிகரிச்சா பொருளாதாரம் உயர்ந்து இந்தியாவில் வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். அதே போல வெளிநாட்டு சந்தைகள்ல மட்டுமே கிடைக்கப்பெறும் பொருட்கள் இந்திய சந்தைகள்ல எளிய மக்களுக்கும் கிடைக்க வழிவகை ஏற்பட்டிருக்கு.